அடேப்பா தங்கமணி வரப்போறாரு. அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள். தங்கமணி ஸ்கியர். வணக்கம் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ணா. குட் மார்னிங். நல்லா இருக்கிறேன், சிறப்பா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். ஜனாதிபதி இலங்கைக்கு வந்துட்டார். என்னென்ன மாதிரி புதுசா விஷயங்கள், என்னென்ன மாதிரி நகர்வுகள் எல்லாம் போனார், திட்டத்தோடு தான் வந்திருக்கிறாரு. பாருங்க, முன்னாள் ஜனாதிபதியே வாய் விட்டு பாராட்டுற அளவுக்கு அவருடைய வேலைகள் நிறைந்திருக்கு. ஸ்கெட்ச் போட்டு எதையும் செய்தால் சரியாக வெற்றி பெறும். அப்படி செஞ்சும் வெற்றி வருது இல்லையா? அதான பெரிய பிரச்சனையே. வீரகேசரி பத்திரிகை இலங்கையில் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை ஆராயுங்கள், இந்திய தொழில் முனைவோருக்கு ஜனாதிபதி அனுர அழைப்பு, சபாநாயகராக வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு, மனோ ஃபைசர் இஸ்மாயில் சுஜீவ சத்திய பிரமாணம் செய்திருக்கிறோம். நம்பகமான பங்காளியாக எமது ஆதரவு தொடரும். ஜனாதிபதி அனுருடனான சந்திப்பில் இந்திய குடியரசுத் தலைவர் உறுதி. அனுரகுமார மோடி கூட்டு அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் இதான் அவர் ஒரு அறிக்கை ஒன்றை நேற்று வெளியிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி பாராட்டி இருக்கிறார். நாங்க தொடங்கினதை நீங்க முடிச்சு வைக்க போறீங்கன்றதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. இல்லாட்டி ரணில் தானே தொடங்கினவர், அவர் இப்ப ஆட்சியிலேயே இல்லையே, ஏன் நாங்கள் செய்யணும், இது அனுர தொடங்கினதா இருக்கிற வேலைகளை மட்டும் செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருக்கலாம். அது முடியும் எல்லாரும். ஆனா அதை செய்யல. இப்படி அவர் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்க போறாரு என்று சொல்லி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வாழ்த்தி இருக்கிறார். அருமையான விஷயம். அடுத்த ஆண்டுக்குள் ஆதாரங்களை திரட்டி முடிப்பது சாத்தியமற்றது. முன்னைய தீர்மானத்தை கால நீடிப்பு செய்வது குறித்து நாடுகளோடு பேச வேண்டும் என்கிறார் ஐநா பதிவிட பிரதிநிதி. 13 குறித்த பிரதமர் மோடியின் வலியுறுத்தலை வரவேற்கிறோம். எம் ஏ சுமந்திரன் கூறுகிறார். இன்னொரு செய்தி என்ன? அர்ச்சுனாவின் எம்பி பதவியை செல்லுபடியற்றதென அறிவியுங்கள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நீதி பேராணை மனு ஜனவரி 15 பரிசீலிக்க தீர்மானம். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ராணுவ பாதுகாப்பு அடுத்த வாரம் நீக்கப்படும். போலீசார் மட்டுமே ஈடுபடுத்தப்படுவர். அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொல்லியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான செலவினங்கள், இந்த பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற செலவினங்கள் பல பில்லியன் கணக்கான செலவினங்கள். எனவே அதை வேறு ஏதாவது தேவைகளுக்கு உதவி செய்தால் சரியாக இருக்கும். அதனால தான் இந்த நகர்வு என்று சொல்லி நினைக்கிறேன். தினக்குரல் பத்திரிகை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ராணுவ பாதுகாப்பு நீக்கம் அடுத்த வாரம் முதல் அமுல் என்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால. பதவியேற்றதுக்காக அவர் ஏதாவது ஒன்று செய்யணும் தானே, ஹைலைட்டா. இவர்களுக்காக கடந்த 11 மாதங்களில் 1448 மில்லியன் ரூபாய் செலவு என்றும் தெரிவித்திருக்கிறார். சீனாவோடு நம்மை மோதவிட முயற்சி சில ஊடகங்கள் மீது பிரதமர் சாடி இருக்கிறார். எமது அரசுக்கு எதிராக சர்வதேச ரீதியில் பொய் பிரச்சாரம் என்று சொல்லி இன்னொரு செய்தி. பாதாள குழுக்களும் மகிந்தவும் ஒன்றல்ல, டயஸ்போராக்களின் விருப்பத்திற்கு இணங்க செயற்பட வேண்டாம் என்று சொல்லி இன்னொரு செய்தியும் வந்திருக்கின்றன. அர்ச்சனாவின் எம்பி பதவியை பறிக்கவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல். எங்க கைய வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இதான் தேவையில்லாத கதைகள் கதைக்காம இருக்கணும். கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுவார். அது அடங்காது, அடங்காத புலி, அந்த புலி இந்த புலி என்று சொல்லி டிஆர் பேசுறதுதான் ஞாபகம் இருக்கு. புதிய சபாநாயகராக ஜெகத் விக்ரமரத்ன ஏகமனதாக தெரிவானார். பட்ஜெட்டில் கிடைக்க போவது என்ன? அரசின் அறிவிப்புக்கு காத்திருக்கும் மக்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கின்றன. பாராளுமன்றத்திற்குள் பறக்கும் பட்டங்கள் என்று சொல்லி இன்னொரு செய்தி. அர்ச்சனாவுக்கு யாழில் தடை, சிகிச்சைக்கு மட்டும் அனுமதி. வைத்தியசாலை தொடர்பான நேற்று ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தோம். இனிமேல் பேஷண்டா மட்டும்தான் அவர் உள்ள வரலாம். எந்த நோக்கங்களுக்காகவும் அவர் அந்த ஏரியாவுக்குள்ளே வரையலாம் சொல்லி சொல்லிட்டு பெரியாளாக அவரை நாங்க ஏற்க மாட்டோம் என்று சொல்லி சரிதானே, தேவையில்லாம செஞ்சோன்றா அப்படித்தான் ஏற்கலாது சில பெரியாக்கள். புத்தகாயாவில் ஜனாதிபதி வழிபாடு என்று சொல்லி ஒரு செய்தி. மோடியோடு ஒப்பந்தங்கள், அனுரவுக்கு ரணில் பெரும் பாராட்டு. தனி அறையில் சட்டமானி பரீட்சை எழுதிய நாமல் விசாரணை வேண்டும் என்கிறார் அமைச்சர் வசந்த சமரசிங்க. யாழில் எலிக்காய்ச்சல் 6000 பேருக்கு தடுப்பு மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்காம. கொரோனாவால் உயிரிழந்தோரின் தகன விவரங்களை வெளியிட முடியாது என்று சொல்லி ஒரு செய்தி. யாழில் காற்றின் தரம் ஆபத்தானதா, மேன்முறையீட்டு நீதிமன்றம் கோருகிறது என்று இன்னும் ஒரு செய்தி. இந்தியாவிலும் அனுர கூறியது வேறொன்று. ஹர்ஷடி சில்வா எம்பி சொல்லி இருக்கிறார். திசை திருப்பவே என் மீது பாய்ச்சல், நாமல் ராஜபக்ஷ விசனம். ஒரே ஒரு எக்ஸாம் எழுதி போட்டு அந்த மனுஷன் படுற பாடு இருக்கு, சரியான கஷ்டமா கிடக்கு. தமிழன் பத்திரிகை என்ன? ஜனாசா எரிப்பு அநீதியானது, பாராளுமன்றத்தில் போர்க்கொடி தூக்கினார் முஸ்லிம் எம்பிக்கள் என்று சொல்லி ஒரு செய்தி. பெரும் குற்றம் என கூறி அரசு தரப்பில் அனுதாபம். பாதுகாப்பு குறைப்பு சபையில் கடும் சர்ச்சை. இன்னொரு செய்தி. அர்ச்சனாவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு. அது 3வது செய்தி. பந்தை இறைச்சியில் கவனம் தேவை, கால்நடை அமைச்சு அறிவுறுத்தாமல். கண்ட இறைச்சி எல்லாம் சாப்பிட்டு வருத்தங்களை இழுக்க வேண்டாம். ஏற்கனவே எலிக்காய்ச்சல் போய் கொண்டிருக்கு. இங்கால பன்றி காய்ச்சலும் வர வாய்ப்பு இருக்கு. மிருகங்களை அடித்து சுவைப்பதனால்
சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலங்கள்ல தொற்று நோய்கள் அது இது என்று சொல்லி பிரச்சனை கூறுற டைம்ல வந்து இந்த அசைவங்கள்ல இந்த மாதிரியான மாமிச உணவுகளை வந்து தவிர்க்கிறது அது கடுமையான மாமிசங்கள். முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு வரைகிறை என்று சொல்லி ஒரு செய்தியும் அரசு அதிகாரிகள் வாஷிங்டனுக்கு நேரில் செல்ல காரணம் என்ன, செலவு விவரத்தை வெளியிடுமாறு சாமர எம்பி கோரிக்கை என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு. ஓகே, இந்த செய்தி வந்து தமிழன் பத்திரிகை செய்தி. அடுத்து நாங்க பார்க்க போறது தினகரன் ஜனாதிபதி அனுர பிரதமர் மோடி சந்திப்பு, இரு தலைவர்களதும் பேச்சுவார்த்தைகள் நம்பிக்கை தருகிறது, தமிழக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. தகனம் செய்யப்பட்ட முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் ஒரு இனத்தை இலக்கு வைத்து இடம்பெற்ற குரோத செயல் என்று சொல்லி ஒரு செய்தியும், புதிய சபாநாயகராக வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தெரிவு என்ற செய்தியும், சட்டப்பட்ட விவகாரம் குற்றச்சாட்டை நிராகரித்த நாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்பு என்கிறார். இந்த செய்தி வந்திருக்கு. ஜனாதிபதி நிதியத்தில் பாரிய மோசடி, முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்கள் கைவரிசை, அமைச்சர் நலிந்த சபையில் வெளியிட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. இறந்தவர் பெயரில் காணியை பதிந்து பசலை உர மானிய மோசடிகள், விவசாய திணைக்கள உதவி ஆணையாளருக்கு எதிராக வழக்கம். சரி, இவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கிற செய்தி. எல்லாம் நல்லதா நடக்கணும். கந்தருக்கு ஆஃப் போல, கந்தருக்கு ஆஃப் இல்ல, தங்கமணிக்கு மூட் ஆஃப். கந்தர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, ஜனாசா எரிச்ச ஆட்களை பிடிக்க முடியல இவங்களுக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனா ஜனாசா எரிக்கவே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அது சரி, எரிச்சது யார் எரிச்சது என்று சொல்லி அந்த லிஸ்ட் இப்ப கேட்டிருக்கணும். அந்த லிஸ்ட் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கணும் போல கிடக்கு. அந்த கதையை தான் இப்ப கந்தர் இழுத்து விட்டு இருக்கிறார். சரி சரி சரி, இப்படி போகுது நாடுனா. நாளைக்கு சந்திப்போம். ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி, வணக்கம். அனுசரணை. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள்.